இயேசு சாபமானார். முழு உலகத்துக்காக ஒரே ஒரு தெய்வம் இயேசு சாபமானார். மனிதனுடைய சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். மனித தலைமுறை தலைமுறை தொடர்கிற சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை ஏற்றுக்கொண்டு வெற்றி சிறந்தாருங்க. இயேசுவை நம்பினால் சாபம் மாறிடும். இயேசுவை நம்பினால் பாவம் மாறிடும், அக்கிரமம் மாறிடும். என் இயேசு ஜீவனோடு இருக்கிறார். அந்த தெய்வத்தை உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. ஆமாங்க, சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா பாரு, பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கும். தலைமை தலைமை ஆண் வாரிசு இருக்காது. இல்ல ஆண் வாரிசு இருந்தாலும் பிரச்சனையோடு இருப்பாங்க. ஆனா ஆண்டவராகி தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும் போது சாபம் மாறிடுங்க. இயேசு ஒரு வீட்டில் வாழ வைக்கிறவர் இயேசு. ஆமா, அனாதைகளை ஆதரிக்கிறவர் இயேசு. திக்கற்றவர்களை ஆதரிக்கிறவர் இயேசு. ஆண்டவர் போஷிக்கிற தெய்வம் இயேசு. அந்த நல்ல தெய்வங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமா, அந்த பூமியில வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது எந்த நிலை இருந்தாலும் இயேசு வாழ வைக்க இயேசு நல்லவரா இருக்கிறார். ஆனாலும் பூமிக்குரிய வாழ்வு 70 ஆண்டு 80 ஆண்டு முடிந்த பிறகு மனிதனுக்கு ஒரு நித்திய வாழ்வு முக்கியமான வாழ்வு. ஆமா, அந்த பூமியில என்னென்ன காரியம் செய்யறான் மனுஷன். ஆனா இவையெல்லாம் முடிந்த பிறகு மனிதனுக்கு ஒரு பூமிக்குரிய வாழ்வு வயது முடிந்த பிறகு ஒரு நித்திய வாழ்வு உண்டுங்க. ஆமா, பூமியோடு மனிதனுடைய வாழ்வு முடிகிற வாழ்வு அல்ல. இந்த பூமியில ஆயுஷ் நாட்கள் முடிந்த பிறகு மனிதனுக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு, வைகுண்ட வாழ்வு, பரலோக வாழ்வு. அந்த வாழ்வுக்கு வர வேண்டும். பூமியில வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் தாங்க